எட்டு திக்கும் பறந்து சென்று வெற்றி கொடி நாட்டும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் உற்சாகம். இன்று நாள் 4/6/2024 செவ்வாய்க்கிழமை. தினசரி செய்திகள் காலை 7 மணி, மதியம் 1 மணி, மாலை 7 மணி. செய்திகள் வாசிப்பது உங்கள் கவிஞர் பிரபாகரன். தமிழர் நலம் காப்போம். நமது மாநில செய்திகள். சென்னை அரும்பாக்கத்தில் செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் அதிகாரிகள் ஆய்வு. வரும் 7ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. கலைஞர் புகைப்பட கண்காட்சி ஜூன் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கார்பைட் கல் மற்றும் ரசாயன ஊசி செலுத்தி பழங்களை பழுக்க வைப்பது மீது அதிகாரிகள் நடவடிக்கை. நமது செய்திகள். பெங்களூருவில் கனமழை. 543 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்குகிறது. டெல்லியில் பயணிகள் ரயிலில் தீ விபத்து. தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் 6ஆம் தேதி நிறைவுறுகிறது. நமது உலகச் செய்திகள். ஜப்பான் வட மத்திய பகுதிகளில் நிலநடுக்கம் ரிக்டரில் 5.2 பதிவு. இந்திய பங்குச் சந்தைகளில் கிடுகிடு ஏற்றம். நமது விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கோப்பை ஓமான் நபியா இடையேயான போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது. இறுதியில் நபியா வெற்றி. ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்றது. நார்வே செஸ் கால்சன் வெற்றி. அரிய தகவல்கள். ஒரு செல் உயிரி அமீபா உடல் புரோட்டோபிளாசத்தால் ஆனது. உயிரியல் கோட்பாட்டின் தந்தை சார்லஸ் டார்வின். முதுகெலும்புடன் தோன்றிய முதல் உயிர் மீன். வேலைவாய்ப்பு செய்திகள். TNPSசில் வேலைவாய்ப்பு. ESIC கார்ப்பரேஷனில் வேலைவாய்ப்பு. HCIL நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் மேம்பாட்டிற்கு உங்கள் மேலான கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.